நம்மளுடைய வாகனத்தை எலி உள்ளே கடிச்சிருச்சு அப்படின்றத உங்களுக்கு வீடியோவாக பதிவு செஞ்சுருந்தேன். தற்காலிகத்துக்கு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வயரை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியை மூவ் பண்ணி கொண்டு வரணும். பெர்மனெண்ட்டு யூஸ்க்கு இந்த மாதிரி வயரை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வயர் கம்பெனிலேருந்து வரும்போது அது ஒரு குவாலிட்டியில் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய காடியை ஓப்பன் பண்ணிவிட்டு வயரை ஜாயின் பண்ணும்போது வயரை நேரடியாக உள்பகுதியில் இருந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா வண்டி ரன்னிங்கில் போகும்போது கலடாமையும் இருக்கும், ஃபயர் ஆகாமையும் இருக்கும். ஏன்னா இதில் கொடுக்குற வயர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும். நம்ம அதுக்குரிய வயர் இல்லாமல் வேறு ஒரு வயர் அதில் போட்டு ஜாயின் பண்ணோன்னா வண்டி ரன்னிங்கில் மெல்ட் ஆகிட்டு ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காடியை நீங்கள் தனியாக ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்க லைனோட சேர்த்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எலி பார்த்திங்கன்னா கிளிப்போட என்ட்ரன்ஸில் தான் கடிச்சு வச்சுருக்கோம், இல்லை அப்படின்னா பிகினிங்கில் கடிச்சு வச்சுருக்கோம். இடப்பட்ட இடத்துல கடிச்சிருந்துச்சுன்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடிச்சிருந்துச்சுன்னா இதுதான் ஒரே சொல்யூஷன். நீங்கள் கார் வச்சுருக்கிறவராக இருந்தால் முக்கியமாக இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கணும். வண்டியோட என்ஜின் ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேடியேட்டர்லேருந்து தண்ணி வரணும். ரேடியேட்டர் அவுட்புட்டில் இருந்து, அதாவது சைலன்சர் வெளியே தண்ணி வெளியே வந்துச்சு அப்படின்னா இன்ஜின் நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் உள்ளே இருக்க ரஸ்ட்டை வெளியே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அதில் இருக்க கூலண்ட் ஆயில் வழியாக ரஸ்ட்டு வெளில வந்துடும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க ரஸ்ட்டு வெளியில் வரும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சாதா வாட்டர் ஊற்றக்கூடாது, கூலண்ட் ஆயில் மட்டும்தான் ஊற்றணும். அப்படி இல்லைன்னா உங்களை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி மினரல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கணும்.